வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் நாளைக்கு நடக்க போகுதுங்க. நாலாவது T20. நம்ம ஆல்ரெடி 3 T20 நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் டிராவ் ஆயிருக்கு, ரெண்டாவது மேட்ச் ஆஸ்திரேலியா வின், மூணாவது மேட்ச் இந்தியா வின். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் மலையாள டிராவானப்பயே சொல்லியிருந்தோம், இந்த மேட்ச் இந்த சீரியஸ் வந்து இந்தியா 3-1 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ், ஃபர்ஸ்ட் செகண்ட் T20 தோத்துறாங்க, பட் தேர்ட் T20 கம்பேக் கொடுத்தாங்க. நாளைக்கு நடக்க போற நாலாவது T20 இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம். இந்த மேட்ச்ல வந்து குல்தீப் யாதவ் இருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்குவாடிலே கிடையாதுங்க. ஆமாங்க, நாலாவது மற்றும் அஞ்சாவது T20க்கு தனியா ஒரு ஸ்குவாட் விட்டுருந்தாங்க. அதுல குல்தீப் யாதவ் கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டி மேபி ஆடலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா லூட்டி கிடையாது, மிச்சில் ஸ்டார்க் கிடையாது. அதாவது ஆஸ்திரேலியா பேட்டிங் கொஞ்சம் மிடிலெலாம் ரொம்ப சொதப்பலாக இருக்குது, இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்படின்னு ஒரு மாதிரி ஜெயிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே பவுலிங் தான். அப்பேற்பட்ட பவுலிங் சைட்லேருந்து மிச்சில் ஸ்டார்க் போனார், இப்போ வுட்டும் போயிட்டாரு. அவங்களுக்கு பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்லட், நேத்தன் எல்லிஸ் தான் இப்போதைக்கு ஒரு சீனியராக இருந்து பவுலிங் போட்டு ஆகிற கட்டாயத்தில் இருக்காங்க. அது மாதிரி ஜாம்பா கிடையாது, இது போல சங்கா உள்ள வந்திருக்காரு. இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் ஆஸ்திரேலியா நடந்திருக்கு. இந்தியாவில் பெருசாக சேஞ்சஸ் வருமானே தெரில. வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாரா, இல்லை அவருக்கு பேர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாரான்னு தெரில. பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியா பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், ஏன் சஞ்சு சாம்சன் 3ஆவது T20 உட்கார வச்சாங்க, இப்போ 4ஆவது T20 எடுத்துட்டு வருவாங்களா, இல்லை ஜித்தேஷ் சர்மா தான் ஃபினிஷர் ஆடுவாரா, பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியன் டீம் எப்போ என்ன பண்ணும் தெரியவே தெரியாது. முன்னெல்லாம் இதான் டீம் அப்படின்னா இதான் டீமாக இருந்திருக்கும் அந்த ஸ்குவாடு, அந்த சீரியஸ் முழுக்க. ஒருவேளை சீரியஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும், ஒருவேளை சீரியஸ் தோத்துருந்தாங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். பட் இப்போ இருக்க இந்தியன் டீம் எதுக்கு எடுத்தாலும் மாற்றுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேட்டிங் ஆட்ட இறக்கி விட்றாங்க. அது பிளேயர்ஸ்க்கே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு நிலைக்கு தள்ள போகிறாங்கன்னு தான் சொல்லணும். நாளைக்கு இப்படிதான் நடக்குமான்னு தெரில, பட் இப்படி நடக்கணும்னு நம்ம ஆசைப்படி சொல்கிறோம். அபிஷேக் சர்மா அண்ட் சுமன் கில். எனக்கு சுமன் கில்னு பேர் வரப்பெல்லாம் ஒருவேளை SSC ஜெய்ஸ்வால் ஆடி இருக்க கூடாதா அப்படின்னு தான் தோணும். டெஸ்ட்ல நல்லா விளையாடுறாரு, ஓடியில் சூப்பராக விளையாடுறாரு, நம்ம குறைய சொல்லல. பட் T20ன்னு வரப்ப சுமன் கில் தேவையான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்துல சுமன் கில் தேவையில்லை. SSC ஜெய்ஸ்வால் பெட்டராக இருந்திருப்பாரு, பட் ஸ்குவாட்ல அவர் கிடையாது. அதனால அபிஷேக் சர்மா, சுமன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா அண்ட் சிவம் தூபே, சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, இதில் ஏதாச்சும் வருவாங்களான்னு தெரில. அப்புறம் பும்ரா, அவங்க செல்லப்புல ஹர்ஷித் ராணா ஆடுவாரா, இல்லை ஹர்தீப் சிங் கம்பேக் கொடுப்பார், அதாவது அவரே கண்டினியூவாக ஆடுவாரா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஆடுவார். இதான் அவங்க பிளேயிங் லெவனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனை கண்டிப்பாக உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா ஜித்தேஷ் சர்மா அவங்க ஃபினிஷராக பார்க்குற பட்சத்தில் ஜித்தேஷ் சர்மா தான் ஆடுவார். சஞ்சு சாம்சன் உட்கார வேண்டியதான், அப்படியே டீம் விட்டு ஒழிச்சு கட்டிடுவாங்க. எனக்கு அதுதான் தோணுது, அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, கழுதைக்கு வாக்கப்பட்டு அப்படிதான் போடுங்கிற மாதிரி. இந்த அஜித் அகாக்கர் எப்போ மாறாரோ, கௌதம் கம்பீர் எப்போ மாறாரோ அப்போதான் இந்தியன் டீம் ஒரு நல்ல டீமாக எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மாதிரி இருக்குது. பொறுத்து பார்ப்போம் அதுக்கான காலகட்டங்கள் எப்போ இருக்குது. 2026 அப்புறம்னாச்சும் அதுக்கு ஒரு விடிகாலம் வருமானு பொறுத்து பார்ப்போம். நாளைக்கு இந்தியா ஜெயிப்பாங்க, எது ஏக்கடோ. அது ஒரு ஃபேனா இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். எஸ், கண்டிப்பாக 3-1 இந்தியா ஜெயிப்பாங்க, நம்பிவோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.